Good evening, praise Lord. Welcome to this video. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. இச்சையடக்கம் என்பது ஆவியின் கனி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இது வந்து என்கிட்ட என்கேஜேவி அப்படி சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது, ஒரிஜினல் கேஜேவியும் இருக்குது. ஸோ என்கேஜேவியில் வந்து இச்சையடக்கம்ன்றது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் அது அர்த்தம் கொடுக்குது. அதே நீங்கள் பழைய கேஜேவி பார்த்தீங்கன்னா அது டெம்பரன்ஸ் அப்படி சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இச்சையடக்கம்ங்கிறது ஆவியின் கனி. ஆவியின் கனி தான், கனிகள் கிடையாது. ஆவியின் கனிகள் 9 அப்படி சொல்லிட்டு சிறுவர்கள் சொல்கிறத பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஆவியின் கனி தான். இது பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆவியின் கனிங்கிறது அது எங்கள் பாஸ்டர் சொல்வார், அது 9 சுளைகள் உள்ள ஒரே கனி. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆவி இருந்தால் கனியும் இருக்கும். இது இன்னொரு கான்செப்ட் எங்கள் பாஸ்டர் சொல்லக்கூடியது ஒன்று. ஏன்னா நான் அந்த தான் ஆவியை இழந்து ஒரு உடைந்த பாத்திரத்தை போல தான் நான் அங்கே கர்த்தர் என்னை கொண்டு போனார். பல காரியங்களை கற்பிக்கிறதுக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தேன், ஸ்டேட்டஸில் இருந்தேன். ஆவியை பெற்று இருந்தோம், அந்த இதை இழந்தாச்சு, கொஞ்சம் உடைஞ்சாச்சு. அப்படி இருக்கும்போது எரிச்சல் கொஞ்சம் எனக்கு நிறையா வரும். அதில் யாராவது ஒருத்தர் நம்மளை இடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எரிச்சல் வரும். ஸோ அதுமாரி நமக்கு ஏதோ குறைபாடுகள் இருக்குது, நீடிய பொறுமை நமக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பாஸ்டர் வந்து கரெக்டாக இதை சொல்லி கொடுத்தாரு. நம்ம ஆவியை விட்டு சற்றே தவறிட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமாக சனிக்கிழமை உபவாசம் ஜெபத்தில் கலந்து கொண்டு அதுமாரி அந்த பாஸ்டரும் அந்த ஆண்டியும் வந்து கிஃப்டடு பர்சன்ஸு. அவங்க நம்ம தலை மேலே கை வச்சு ஜெபிச்சாலோ இல்லை தோல் மேலே அப்படி கை வச்சு ஜெபிச்சாலோ அபிஷேகம் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி வரமுள்ள போதகர்கள்கிட்ட நான் கர்த்தர் என்னை கொண்டு போய் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ இது நம்ம இச்சையடக்கம்ங்கிறது செல்ஃப் கண்ட்ரோல்னால் வர்றதில்லை. என்ன மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் வந்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. ஒரு டெஸ்ட்டு வச்சா நான் கண்டிப்பாக தோற்றுக்கொண்டு இருந்தேன். அதான் எரிச்சல். யாரோ ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாங்கன்னா உடனே எனக்கு எரிச்சல் வரும். அதோட வந்து யாரோ ஒருத்தர் கையை இப்படி வச்சாங்க அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட இருந்தேன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து இச்சையடக்கத்தின் மேலே இச்சையடக்கமாக நான் இருக்க மாட்டேன். அதை லஸ்ட்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய இது இருந்தது. அது ஒரு ஸ்டடி தான். அதனால் நான் எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டில் தோக்குறீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஆவியின் கனி இல்லை தவறி இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதில் வந்து ஆவின்றது வந்து எங்கள் பாஸ்டர் சொல்வார், ஸ்டார்டடு ஃபில்லிங் யூ அப்படின்னு சொல்வார். அது நம்ம மேலும் மேலும் அதில் வளரணும் அப்படின்னு அவர் சொல்வார். நான் இவ்வளோ நான் 21 வயதில் நான் ஆரம்பித்தேன். அந்த ஃபில்லிங் வந்து ஆரம்பித்தது. ஸோ இப்போ வந்து 40 வருடங்கள் நான் அந்த ஃபில்லிங்கில் தொடர்ந்து நான் பயிற்சி எடுக்கிறதுனால எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்த இன்னொரு வசனம் பார்த்திங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்ட்டும் இருக்குது வசனம். இப்போ அதிகமாக நம்ம
ஆவிக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நம்ம அந்த மாம்ச இச்சையின் மேலே வெற்றி நமக்கு கர்த்தர் தருவார். இட் இஸ் நாட் செல்ஃப் கண்ட்ரோல், இட் இஸ் டெம்பரன்ஸ். அதான் ஆவியின் கனிங்கிறது ஆவி இருந்தால் தான் கனியும் இருக்கும். இதில் சொல்ல